ப்ரோ எனக்கு இப்போ என்னன்னா என்கிட்ட வந்து இந்த ஃபேன் இந்த குக்கரும் இருக்கு. ஸோ இதை தவிர்த்து நான் பேசாமல் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து நான் எடுத்துக்கிட்டோமா? இண்டக்ஷன் மட்டும் இல்லை, உங்களுக்காண்டி ஹோம் தேட்டர் வேணும்னா ஹோம் தேட்டர் எடுத்துங்க. இல்லை மிக்ஸி வேணா மிக்ஸி, இல்லை ஹாட் பாக்ஸ், இல்லை பிளெண்டரு, இல்லை எலக்ட்ரானிக் குக்கரு, இது மாதிரி உங்களுக்கு எந்த பொருள் வேணுமோ நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருளை நீங்கள் இந்த காம்போல செட் பண்ணிக்கலாம். ஆர்த்தி ஒரு நிமிஷம் என்ன என்ன டிவி வாங்கணும்னு சொன்ன கூட்டிட்டு வந்தேன். நீ வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்ன்ற அதுன்ற இதுன்ற என்ன நினைச்சிட்டு இருக்கிற? ஒரு நிமிஷம் இருங்க, நாங்க பேசிட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம் என்ன என்ன இல்ல ஒரு நிமிஷம் என்ன ஒரு நிமிஷம். நீ டிவி வாங்கணும்னு சொன்ன, நான் டிவிக்கு ஒத்துக்கிட்டேன். இப்ப நீ பாட்டுக்கு அது இதுன்னு சேர்த்து போனா ஏன் பாக்கெட்ல இருந்து போவோம், நான் எங்க போவோம் பணத்துக்கு? ஆனா இருங்க ஒரு நிமிஷம். என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இல்ல ஒரு நிமிஷம் நீ முதல்ல பதில் சொல்லு. ஒரு 13,000 ரூபாய் பட்ஜெட் சொன்ன, வாங்குங்க நமக்கு ஒரு டிவி வாங்கிடலாம்னு சொன்னேன். நான் ஒத்துக்கிட்டேன், சரின்னு வந்தேன். இப்ப நீ போற பட்ஜெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 25-30 எகிரும் போல தெரியுதே. அதுதான் கிடையாது. ஒரு ரகசியத்தை நான் சொல்லட்டுமா? நீங்க சொல்ற 13,000 ரூபாய்க்கு டிவியும் வாங்கலாம், எனக்கு தேவையான ஹோம் அப்ளையன்சஸ் கிச்சன் கேஜெட்ஸும் வாங்கலாம். அது வேற எங்கேயும் கிடையாது. எங்க தெரியுமா? நம்ம அரும்பாக்கம்ல இருக்கக்கூடிய RRR என்டர்பிரைசஸ் தாங்க. அம்மா உன் பேச்செல்லாம் இப்படி நம்பி நான் ஏமாந்தது போதும். ப்ரோ உண்மையிலேவா ப்ரோ? சத்தியம் பண்ணி சொல்றேன், வெறும் காம்போ ஆஃபர் தான். நம்ம வந்து ஸ்பெஷலிஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து காம்போ எப்படி வேணா நீங்க செட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் வந்து 100-200 டிஃபரெண்ட் ஆகுமே தவிர, அது மாதிரி உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ உங்க வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே நீங்க வந்து காம்போல எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி இப்ப நான் இந்த வீடியோல இந்த 10 பொருள் காமிக்கிறேன்னா இந்த 10 பொருளுமே நீங்க வந்து தாராளமா இதே 13,000 ரூபாய்க்கு இந்த பொருள் எல்லாமே எடுத்துக்கலாம். உண்மையாக தரலைன்னா நீங்க தாராளமா வந்து என் சட்டையை பிடிச்சி நீ சொன்னடா நீ தரலடான்னு சொல்லி நீங்க கேட்கலாம். உண்மையா சத்தியமா நிச்சயமா கண்டிப்பா பாத்துக்கோங்க மக்களே. இன்னைக்கு நம்ம அரும்பாக்கம் RRR என்டர்பிரைசஸ் பாத்தீங்கன்னா டிவி வாங்குறது மட்டும் கிடையாது, டிவி கூட பாத்தீங்கன்னா பல பொருட்கள் நமக்காக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது ஏங்க இங்க பாருங்க, டிவி உங்களுக்கு பொருள் எனக்கு 50-50 ஓகேவா டீல்? சூப்பர். டிவி ரூம்ல செட் பண்ணிரலாம். கிச்சன் ஐட்டத்தையும் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட் நீ வச்சுக்கோ, நான் வச்சுக்கிறேன். இது நம்மளோட அரும்பாக்கம் பிரான்ச்ல மட்டும் இல்லங்க, RRRோட எல்லா ஷாப்லயுமே நீங்க வந்து இந்த காம்போல நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். எல்லா பிரான்ச்லயுமே இந்த ஆஃபர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். அப்ப டபுள் ஓகே ப்ரோ, வாங்க பாத்துடலாம். கண்டிப்பா. அது மட்டும் கிடையாது, RRR என்டர்பிரைஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரான்ச்லையுமே வந்து அவங்க கொடுக்குற காம்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக மாறும். ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம அரும்பாக்கம் பிரான்ச்சில் என்ன காம்போ கொடுக்க போகிறாங்க பார்த்துடலாமா? எனக்காக ஒரு தரமான சம்பவம் நம்ம செஞ்சாச்சு. பட் பேசிக்காக நம்ம RRR என்டர்பிரைஸ் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டார்டிங் பிரைஸ் நமக்கு என்ன கிடைக்கும்? நம்ம கிட்ட வந்து ஸ்டார்டிங் 24 சைஸ்ல இருந்து 86 வரைக்குமே இருக்கு. 24 இன்ச் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 4,700 ரூபாய்க்கு நம்ம வந்து தரோம். ஃபுல் HD டிவி, அதாவது 24 இன்ச்சுங்கிறது உங்களுக்கு இந்த சைஸ் தான் வரும் டிவி. அதுவே ஃபுல் HD. ஃபுல் HD உங்களுக்கு வந்து ஃப்ரேம் மாடல்ல வரும். சிஸ்டம் மானிட்டரா யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து 2 USB போர்ட்டல் வரும், HDMI போர்ட்டல் வரும். அது இல்லாம சிஸ்டம் மானிட்டர் கனெக்ட் பண்ற அந்த இதுவும் வரும் உங்களுக்கு. இதுல ஆப்டிகல் வரும். இது மாதிரி எல்லா ஆப்ஷனுமே வச்சே வந்து தரோம். இது வந்து வெறும் 4,700 ரூபாய்க்கு தரோம். இத்தனை ஆப்ஷன் கொடுத்து 4,700 தான் கண்டிப்பா. 24 இன்ச் வெறும் 4,700 ரூபாய் தான். என்னால நம்பவே முடியல. 24 இன்ச் 4,700 எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. மல்டி பர்பஸ்க்காகவும் கொடுத்துட்டு இருக்காங்க. சூப்பர். இதுக்கு அடுத்து வந்து நம்ம வந்து பார்க்க போற சைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 32ல நார்மல் பேசிக் டிவி. அதாவது இப்போ 24ல பார்த்த மாதிரி 32ல பேசிக் டிவி வந்து பார்த்தீங்கன்னா 6,500 இருந்து நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். 6,500க்கு IPS பேனல்ல நம்ம வந்து தரோங்க. நான் IPSல இல்ல, IPS பேனல் எந்த சைடுல இருந்து பார்த்தாலும் ஒரே குவாலிட்டி தான் உங்களுக்கு தெரியும். இதுவும் ஃபுல் HD தான். ஃபுல் HDல வந்து பார்த்தீங்கன்னா USB போர்ட்டல் போட்டு பார்த்துக்கலாம். நம்ம வந்து அப்புறம் வந்து HDMI கனெக்ட் பண்ணி கேபிள்ல படம் பார்த்துக்கலாம். 5G இருந்தா 5G யூஸ் பண்ணி இதே நீங்க ஸ்மார்ட்டா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி எல்லா ஆப்ஷனுமே நீங்க வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வெறும் 6,500 ரூபாய்க்கு நம்ம வந்து தராங்க. 6,500 கொடுத்த எல்லா வித்தையும் நம்ம கண்டிப்பா. சூப்பர். இதுல இருந்து ஒரு 1000 ரூபாய் கூட போட்டீங்கன்னா ஸ்மார்ட் டிவியே எடுத்துக்கலாம். ஸ்மார்ட் டிவி 1000 ரூபாய். இது வந்து பாத்தீங்கன்னா 2GB RAM 16GB இன்டர்னல் மெமரி, ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11ல வரும். அது மட்டும் இல்லங்க, இது வந்து சவுண்ட் பார் மாடல், ஃப்ரேம்லெஸ், IPS இது மாதிரி 4K சப்போர்ட்டோட வருது. இந்த டிவியோட ரேட் எவ்வளவு இருக்கும்? வெறும் 7,800 ரூபாய்க்கு நம்ம வந்து RRR என்டர்பிரைசஸ்ல தராங்க. 32 இன்ச் டிவி. இதெல்லாம் வாரண்டி தரீங்களா? கண்டிப்பா வாரண்டி இருக்கு. அதாவது நீங்க மத்த கடையில வந்து 3 வருஷம் வாரண்டிக்கு ஒரு 10,000 12,000 சொல்லி உங்களுக்கு கொடுப்பாங்க. நம்ம வந்து அப்படி கிடையாது. டிவியோட ரேட் வந்து இதுதான் சொல்லி வச்சுட்டு உங்களுக்கு எத்தனை வருஷம் வாரண்டி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அமௌண்ட் பே பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு 1 இயர் மட்டும் போதும், இல்ல 3 வருஷத்துக்கு வேணும், இல்ல 3 வருஷம் எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வேணும், எல்லா வாரண்டி அவைலபிள் இருக்கு. இந்த மத்த கடை மாதிரி இங்க ஒன்று பேசிட்டு வெளியே வந்தோம்னா அவங்க சொல்றது கிடையாது.
என்ன ரேட்டுக்கு தரணும் அந்த ரேட்டுக்கு வந்து நான் ப்ரைஸ் லிஸ்ட் அடிச்சு வச்சிருக்கேன். இதுலேயே உங்களுக்கு 1 இயர் 2 இயர் 3 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி எல்லா டீட்டெயிலுமே இதிலே இருக்கும். நீங்கள் இந்த பிரான்ச்சில் எந்த பிரான்ச்சில் போய் கேட்டாலுமே இந்த ப்ரைஸ் லிஸ்ட் ஒன்று கொடுப்பாங்க உங்களுக்கு. இதில் இருக்க ரேட்டு வந்து உங்களுக்கு இருக்கும். இதில் இது வந்து ஆஃபர் ரேட் தான். இதிலே அவங்க நெகோஷியேட் பண்ணோம்னா வாரண்டியில் எடுக்கிறப்ப தாராளமாக உங்களுக்கு வந்து நெகோஷியேட் பண்ணி கொடுப்பாங்க. சூப்பர். கண்டிப்பாக அந்த ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 40 இன்ச்சு 45 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரேம்லெஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2GB RAM 16GB இன்டர்னல் மெமரி சவுண்ட் பார் மாடல். இந்த டிவியோட ரேட் வந்து எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? வெறும் 11,400 தரேன். நிஜமாவா? நிஜமா வெறும் 11,400க்கு 40 இன்ச்சு டிவி. 40 இன்ச்சு டிவி ப்ரோ. 40 இன்ச்சு டிவி 11,400க்கு தான் நான் தரேன். இப்போ ஆன்லைன்ல 22, 23, 25 எல்லாம் வித்துக்கிட்டு இருக்காங்க. அது ஆன்லைனு. அப்போ அதுக்கு RRR வித்தியாசம் வேணும்ல, அதுக்கு தான் இது. பாதிக்கு பாதி ரேட்டில் தாராளமாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இன்னொரு கேள்வி நான் கேட்க நினைச்சேன். நிறைய இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிவி எடுத்து உடைக்கிறாங்க, அதுக்கு அது மேல ஏறி நின்று திங்கி குதிக்கிறாங்க. டிவி வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? பாக்குறதுக்கு தான் வாங்குவாங்க. ஏறி நிக்கிறதுக்கும் தூக்கி போட்டு உடைக்கிறதுக்குமா வாங்குவாங்க? இல்ல நம்ம என்ன WWD சண்டைக்காக போறோம் டிவி எடுத்துட்டு அடிக்கிறதுக்கு? டிவி வந்து எதுக்கு பர்பஸ்னா பாக்குறதுக்கு தான். நம்ம வந்து இந்த உடச்சி காட்டுறதுல குவாலிட்டி இல்ல, பிக்சர் குவாலிட்டியில் நம்ம வந்து குவாலிட்டி தரோம். அதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் தாராளமாக. 100%. ஆனால் நீங்கள் சொல்கிறது ஒரு நியாயமான வாஸ்தவம் தான். என்னென்ன மேட்சுக்கு எல்லாம் பண்ணுறாங்கப்பா, வேற லெவலில் வந்து காம்படிஷன் அதிகமாக இருக்கனால ஏதாச்சும் ஒன்று மக்களை ஏமாற்றணுங்கனால அடித்து உடச்சி இது மாதிரிலாம் இல்லை. டிவி எதுக்கு யூஸ் பண்ணுமோ அதுக்கு யூஸ் பண்ணுங்க, ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்க, அவ்வளோதான். தாராளமாக லைஃப் வந்து 7 வருஷம்லாம் தாராளமாக வரும். அந்த குவாலிட்டி நீங்கள் செக் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணாங்க. ஏன்னா அந்த சேலஞ்ச் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க, குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ப்ரோ, அடுத்து வந்து நம்ம வந்து பார்க்க போகிற டிவி வந்து பார்த்தீங்கன்னா 43 இன்ச்சு டிவி. 43 இன்ச்சு டிவி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 12,800 தரேன். நீங்கள் அதுலேருந்து ஒரு 1,400 கூட போடுங்க, ஒரு 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா 43 இன்ச்சு தாராளமாக எடுத்து வாங்க ப்ரோ. நீங்கள் காமெடி பண்ணுறீங்க, உண்மையிலேவா? உண்மையாலுமே நான் வீடியோவில் சொன்ன ரேட்டு தான். நீங்கள் வந்து நேரில் வந்து என்கிட்ட வந்து வீடியோ காமிச்சிட்டு இந்த வீடியோவில் என்கிட்ட இந்த ரேட்டு தான் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி தாராளமாக சொல்லி காமிச்சு வீடியோ டிவி வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். மாற்றலாம் கிடையாது, மாற்றவே மாட்டேன். என்ன சொல்கிறேனோ அதுதான் நேரில் வந்தாலுமே இருக்கும். நீங்கள் அதுக்காண்டி இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட காட்டுங்க, தாராளமாக இந்த வீடியோ இந்த ரேட்டு தான் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லி நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். தரமாட்டேனே சொல்ல மாட்டேன். சூப்பர். இதுக்கு அடுத்து இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் கிடையாது 43. நம்ம கிட்ட 32 ஆரம்பிச்சு 86 வரைக்குமே ஒரு மாடல் மட்டும் டிவி கிடையாது. மொத்தம் 6 மாடல் வரும். 6 மாடல் வரும். 1GB RAM டிவி இருக்கும், 2GB RAM டிவி இருக்கும். அதிலே வந்து கூகுள் டிவி, வெப்ஓஎஸ் டிவி, இது மாதிரி வந்து வேரியன்ட் வந்து ஒரு மாடல்லையும் உங்களுக்கு வேரியன்ட் வந்து இத்தனை இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் வந்து ஒரு 1000 1500 வந்து கூட போகுமே தவிர பெருசாலாம் வித்தியாசம் இருக்கு. பெருசாலாம் வித்தியாசம் இருக்கு. இப்போ இதுல வந்து உங்களுக்கு வாய்ஸ் வச்சு வேணும்னா ஒரு 1000 கூட போட்டிங்கன்னா வாய்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து மேஜிக் ரிமோட் இது மாதிரி வேணும்னா வெப்ஓஎஸ் டிவி வந்திருக்கு. அதுதான் இருக்கலே டாப் எண்ட் மாடல். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்ஓஎஸ் டிவி LG பேனலில் வந்துடும். இது வந்து இந்த மாதிரி மேஜிக் ரிமோட் வந்துடும். வாவ். அது மட்டும் இல்லாமல் அலெக்ஸா இருக்குது இதில். ஹாய் இது மாதிரி வாய்ஸ்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஃபுல் டிவி. இது வந்து டாப் எண்ட் மாடல் இருக்குல்ல. இந்த மாடல் வந்து எல்லா சைஸ்லையுமே இருக்கு. 32 ஆரம்பிச்சு 86 வரைக்குமே இந்த மாடல் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இதான் இருக்கலே டாப் மாடல். இது வந்து டால்பி சவுண்ட் எஃபெக்டோடய வந்துடும் உங்களுக்கு. இது வேறயா? ஆமா, எல்லாமே இருக்கு போல, சான்ஸே இல்லை. ஸோ நமக்கு வந்து மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இத்தனை பெனிஃபிட்ஸுமே சேர்த்து பெருசாக அவங்களை 1000 ரூபாய் இல்லை 1500 டிஃப்ரென்ஸ் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளவே தான். இதுக்கு அடுத்து நம்ம வந்து பார்க்க போகிற டிவி என்னன்னு பார்த்தீங்கன்னா 50 இன்ச்சு. 50 இன்ச்சு டிவி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 19,000க்கு நம்ம வந்து தரோம். வெறும் 19,000க்கு 50 இன்ச்சு டிவிலாம் என்ன விலைவாசி நம்மளாம் கனவுல தான் காண முடியுது. நம்மளோட டார்கெட் எல்லாமே மிடில் கிளாஸ் தான். மிடில் கிளாஸ் மக்கள் வந்து ஒரு பெரிய சைஸ் டிவி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு நம்மளால என்ன பண்ண முடியுமோ நம்ம பண்ணுறோம். எனக்கு வந்து இந்த டிவியை வந்து நான் தாராளமாக ஒரு 5000 லாபம் வச்சு கொடுக்கலாம். எனக்கு அவ்வளோலாம் தேவையில்லை. ஒரு டிவிக்கு எனக்கு 600 700 கிடச்சிச்சுன்னா போதும், அவ்வளோதான். அதுதான் எனக்கு உங்கள் மூலியமாக ஒரு 4 கஸ்டமர் வரணும், எனக்கு அது போதும். இப்போ உங்கள் மூலியமாக 4 கஸ்டமர் வந்தால் அந்த அமௌண்ட் 4000 எனக்கு கிடைக்க போகுது. அவ்வளோதான். ஒரு டிவி விற்கிற இடத்துல நான் 4 டிவி விற்றா அந்த அமௌண்ட் எடுத்துக்குவேன். எனக்கு பிஸ்னஸ் டெவலப் பண்ணும். அதுக்கு நான் என்ன பண்ணுமோ லோ ரேட்டுக்கு எவ்வளோ ரேட்டு கொடுக்கணுமோ அந்த ரேட்டுக்கு நான் கொடுக்குறேன். எனக்கு ஒரு டிவிக்கு கொடுத்தனா ஒரு 700 800 கிடைக்கும். அந்த ஒரு மார்ஜினில் தான். அதாவது டீலருக்கு நம்ம வந்து 10 பீஸ் எடுத்து என்ன ரேட்டு கொடுப்போமோ அதே தான் சிங்கிள் பீஸ் எடுக்கிற கஸ்டமருக்குமே நம்ம வந்து தரோம். நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்கறனால இந்த காஸ்டிங் நீங்கள் உங்களால் கொடுக்கும்போது மக்கள் பயன்படணும்ன்றது. அதாவது இந்த மாதிரி சைஸஸ் எல்லாமே ஒரு பிம்பம் இருக்குது, இவங்களால மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், நம்மள மாதிரி மக்கள்லாம் யூஸ் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா யாரு வேணாலும் யூஸ் பண்ணலாம். நம்ம பட்ஜெட்டுக்கு ஏத்தாப்புல 50 இன்ச்சு டிவி 19,000. என்னங்க இது சூப்பர். அப்ப 55 இன்ச்சு டிவி எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க. 25,600 நம்ம வந்து 55 இன்ச்சு டிவி தரோம். ப்ரோ இந்த விலை நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக 40 இன்ச்சு வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் 55 இன்ச்சு கொடுத்து 55 இன்ச்சு 4K சப்போர்ட் டிவியே நம்ம வந்து கொடுக்குறோம். 4K சப்போர்ட் வரியா? ஆமாம், தாராளமாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த ரேட்டு தான் இருக்கும், அதுக்கு மேலே மாறாது. உண்மையிலே சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி இந்த ப்ரைஸிங்கில் யாராலையுமே கொடுக்க முடியாதுங்க.
நீங்க என்னதான் டிவி உடைச்சு பார்த்து அவங்க காமிச்சு நீங்க வாங்கினாலுமே சரி, இல்லை டிவியில போட்டு திங்கி நீங்க வந்து அவங்க குதிச்சு நீங்க வாங்கினாலுமே சரி, இந்த குவாலிட்டி இந்த ப்ரைஸிங் வந்து கொடுக்க முடியாது. இது மட்டும் கிடையாது, இன்னும் சில மேஜிக்கல் இப்போ பண்ண போறோம். அதுக்காக குதிக்கலாம் மாட்டோம், வேற மேஜிக் இருக்கு இல்லையா ப்ரோ? அது மட்டும் இல்ல, இது மாதிரி இப்போ நான் சொன்ன சைஸ் டிவி எல்லாத்துக்குமே காம்போஸ் வந்து நம்ம வந்து செட் பண்றோம். நம்ம வந்து எல்லா சைஸுமே ஒரு காம்போ நம்ம வந்து ஒன்று செட் பண்ணி இந்த ரேட்டுக்கு. இப்போ நீங்க வந்து 9000 ரூபா கொடுத்து 32 இன்ச்சு டிவி வெளியே எடுக்கிற இடத்துல என்கிட்ட வந்து நார்மல் டிவி 32 இன்ச்சு டிவி, ஹோம் தியேட்டர், வால் மவுண்ட், ஸ்டெபிலைசர், ஃபிளாஸ்க் இது எல்லாமே சேர்த்து வெறும் 9000 ரூபாய்க்கு எடுத்துக்கலாம். 9000 ரூபாய் கொடுத்தா 10 பொருள் சேர்த்து கொடுப்பீங்க. அது மாதிரி டிவி மட்டும் கிடையாது. ஆமா, டிவி மட்டும் கிடையாது, அதுக்கு வந்து எல்லாமே சேர்த்து எடுக்கிற மாதிரி நம்ம வந்து காம்போ ஒரு சைஸுக்குமே நம்ம வந்து செட் பண்ணி வச்சிருக்கோம். அது மாதிரி நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். பாத்துடலாமா? அது என்னன்னு காட்டுறேன் பாருங்க. இருங்க. இப்போ வந்து நம்ம 55 வரைக்கும் தான் டிவி பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நம்ம கிட்ட 65, 75, 86 வரைக்குமே நம்ம கிட்ட டிவி சைஸ் இருக்கு. 86 வரைக்குமே இருக்கு. நீங்க வந்து பெரிய பிராண்டில் போனீங்கன்னா 3 லட்ச ரூபா கொடுத்து எடுக்கணும். அவ்வளோலாம் இல்லை, நம்ம கிட்ட இருக்கிற ரேட்டு கம்மி தான். என்ன ரேட்டுன்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன், கால் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸா வந்து அதோட ரேட் வந்து உங்களுக்கு நான் சொல்றேன் என்ன ரேட்டுன்னு. அப்போ இப்போ இதெல்லாமே நாங்க நேர்ல வந்தா தான் கிடைக்குமா ப்ரோ? அப்படியெல்லாம் இல்லைங்க. நீங்க ஃபோன் கால் பண்ணி என்கிட்ட வந்து ஆர்டர் கொடுத்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி 24 ஹவர்ஸ்ல உங்க வீட்டுக்கு வந்து கேஷ் ஆன் டெலிவரி நம்ம வந்து. கேஷ் ஆன் டெலிவரியா? கேஷ் ஆன் டெலிவரி. நீங்க வந்து ஃபுல் அமௌண்ட் கட்டி தான் எடுக்கணும் தேவையில்ல. நீங்க வெளியூர்ல இருக்கேன் அப்படின்னா நீங்க வந்து அட்ரஸ் மட்டும் டீடைல் அனுப்பிச்சு விட்டுட்டீங்கன்னா போதும், கேஷ் ஆன் டெலிவரி உங்களுக்கு பண்ணிடுவோம். டெலிவரி எப்படி ப்ரோ? ஆல் ஓவர் தமிழ்நாடுவா? ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாவே பண்ணிடுவோம். கொரியருக்கான அமௌண்ட் மட்டும் நீங்க முன்னாடி ஃபர்ஸ்ட் பே பண்ற மாதிரி இருக்கும். அதாவது கன்ஃபர்மேஷன் அமௌண்ட். அது ஏன் அப்படின்னா சில பேர் ஆர்டர் பண்ணிட்டு அங்க கொண்டு போனேன்னு கேன்சல் பண்ணிடுறாங்க. அது இருக்கக்கூடாதுனால முன்னாடி கன்ஃபர்மேஷன், இந்த ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு அமௌண்ட் மட்டும் ஒரு 500 600 சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக டெலிவரி கொடுத்துருவாங்க 24 ஹவர்ஸில். தெய்வமே, 24 இன்ச்சிலேருந்து 86 இன்ச்சு வரைக்கும் அவைலபிள் இருக்குங்க. அது நீங்கள் ஆர்டர் பேசிஸில் பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்கு. நீங்கள் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே வந்து வச்சிட்டு இருக்காங்க. இதுவுமே வந்து ஒரு சாம்பிள் தான். இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அது எல்லாமே நம்ம வந்து 55 இன்ச்சஸ் 65, 75, 86 பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் டைரக்ட் விசிட் பண்ணுங்கள். வர முடியாதவங்க நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் அதுக்கான ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ யார் காம்போ காட்டுங்களேன்? வாங்க காட்டுறேன். நான் சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு எல்லா சைஸ்லேயே காம்போ வந்து இப்போதைக்கு மினிமலாக ஒரு 4 சைஸ் மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது மாதிரி காம்போ வந்து எல்லா சைஸுமே நம்ம வந்து கொடுக்குறோம். உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயில் தெரியும்னா நம்ம கால் பண்ணி கேட்டிங்கன்னா எல்லா சைஸுமே சொல்லுவாங்க. இப்போதைக்கு என்னென்ன சைஸ்ன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். காம்போ 24 இன்ச்சு டிவி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்மார்ட் டிவி, ஒரு வால் மவுண்ட்டு, ஒரு ஸ்டெபிலைசரு, 3 லிட்டர் குக்கர், ஒரு இண்டக்ஷனு, இது எல்லாமே சேர்த்து வெறும் 8000 ரூபாய்க்கு தான் நான் தரேன். வெறும் 8000 ரூபாய்க்கு. எல்லா இடத்துலையும் 24 இன்ச்சு 8000 ரூபா சொல்லுவாங்க. நான் எல்லாமே சேர்த்து வெறும் 8000 ரூபாய்க்கு தான் கொடுக்குறேன். சூப்பர், சான்ஸே இல்லை. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 32. இது வந்து அதிரி புதிரி காம்போன்னு வச்சுக்கோங்களேன். அதிரி புதிரி? ஆமாம். ஒரு 10 பொருள் சேர்த்து வெறும் 13,000க்கு நான் வந்து தரேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 32 இன்ச்சு டிவி, ஸ்மார்ட் டிவிங்க, 32 ஸ்மார்ட் டிவி, ஒரு டார்கெட் ஹோம் தியேட்டரு, ப்ளஸ் வந்து ஒரு குக்கரு, ஒரு டேபிள் ஃபேனு, வால் மவுண்ட்டு, ஸ்டெபிலைசரு, ஒரு கொடை, அது மட்டும் இல்லைங்க ஒரு 5 லிட்டர் கேனு. இது எல்லாமே சேர்த்து வெறும் 13,000க்கு நான் வந்து தரப்போகிறேன். இது மட்டும் இல்லை, இந்த காம்போவில் எனக்கு இந்த பொருள் வேணாம் வேறு பொருள் வேணும் அப்படின்னீங்கன்னா அதை பொருள் மாற்றிட்டு அதுக்கான அமௌண்ட் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ ஃபேன் வேணும், ஸ்டவ் வேணும், இண்டக்ஷன் ஸ்டவ் வேணும், அது மாதிரி மாற்றி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த பொருள் வேணுமோ அந்த பொருளுக்கான அமௌண்ட்டை லெஸ் பண்ணிட்டு வேறு பொருள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான அமௌண்ட் ஆட் பண்ணி தாராளமாக எடுத்துக்கலாம். சூப்பர், அது நம்ம இஷ்டம் தான். அது உங்கள் இஷ்டம் தான். இப்போ நீங்கள் இதே தான் எடுக்கணுங்கிறதெல்லாம் கட்டாயம்லாம் கிடையாது. உங்களுக்கு வேணுங்கிற பொருள் நீங்களே அசம்பிள் பண்ணி தாராளமாக எடுத்துக்கலாம். அதுக்கான எக்ஸ்ட்ரா ஃபியூ சார்ஜஸ் இருக்கும், ரொம்ப பெருசாலாம் இருக்காது. அது மட்டும் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதிகமாக யூஸ் பண்ணுற சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 43 இன்ச்சு டிவி. 43லே வந்து 4K சப்போர்ட்டட் டிவி, 2GB RAM, 16GB இன்டர்னல் மெமரி, சவுண்ட் பார் மாடல் உள்ள டிவி, ப்ளஸ் வந்து ஜிப்ரானிஸ் 4.1 பிராண்டட் ஹோம் தியேட்டரு, ப்ளஸ் வந்து வால் மவுண்ட், ஸ்டெபிலைசரு, ஒரு ஃப்ளாஸ்க்கு, இது எல்லாமே சேர்த்து வெறும் 16,000 ரூபாய்க்கு தான் தரேன். 16,000 ரூபாய்க்கா? 16,000 ரூபாய்க்கு தான். இவ்வளோ பொருள் சேர்த்தே வெறும் 16,000 ரூபாய்க்கு நான் வந்து 43 இன்ச்சு டிவி வந்து காம்போ வந்து நம்ம வந்து எல்லாருக்குமே தரோம். கடவுளே, சூப்பர் சூப்பர் சூப்பர். இதெல்லாம் பார்க்குறப்ப இன்னும் எனர்ஜி எனக்கு பயங்கரமாக இருக்குது. இதில் எந்த பொருள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை எந்த பொருள் வேணால் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட சாய்ஸ் தான். அதாவது ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா காம்போ கொடுத்தா அந்த காம்போ மட்டும்தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம RRR என்டர்பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டில் வந்து டிவி கொடுக்குறாங்க. அது போக காம்போ கொடுத்துருக்காங்க. அந்த காம்போவே கஸ்டமைசேஷன் காம்போ, மக்களோட காம்போ அப்படின்னா ஒரே பேரில் சொல்லணும் அப்படி கரெக்டா? இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டை வந்து மினி தேட்டராக மாற்றுறதுக்கான காம்போ வந்து இதுதாங்க. 55 4K அல்ட்ரா டிவி, வந்து ஜிப்ரானிஸ் சவுண்ட் பாரு, ஒரு வால் மவுண்ட்டு, இது எல்லாமே சேர்த்து எவ்வளோ இருக்கும்?
இல்ல எவ்வளவுக்கு தரலாம் நீங்களே சொல்லுங்க. உங்க பிரைஸ் என்ன கெஸ்ஸே பண்ண முடியாது ப்ரோ. வெறும் 33,000 ரூபாய்க்கு உங்க வீட்டை மினி தியேட்டரா மாற்ற மாதிரி நம்ம இந்த காம்போ வந்து தரோம். போங்க ப்ரோ, நான் போறேன் ப்ரோ, சும்மா சொல்றீங்க. கண்டிப்பா 33,000 ரூபாய்க்கு இந்த பொருள் எல்லாமே சேர்த்து எடுத்துக்கலாம். உங்க வீட்டையே மினி தியேட்டரா நீங்க மாத்திக்கலாம். இவ்வளோ பெரிய டிவி ப்ரோ. இவ்வளவு பெரிய டிவி தான் வேணா, இத்தனோண்டு அமௌண்ட் தான், இவ்வளோண்டு அமௌண்ட் தான். இவ்வளோ பெரிய இத்தனோண்டு அமௌண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப தியேட்டர் போற செலவு மிச்சம். இனிமே டெய்லி நம்ம வீட்டுல தியேட்டர் எஃபெக்ட்ல வந்து பயங்கரமா டிவி பார்க்கலாம். நீங்க 32 எடுக்க வந்தீங்க, அப்படியே அண்ணனை கன்வின்ஸ் பண்ணி 55 எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா வீட்டை தியேட்டரா மாத்திடலாம். நான் இந்த நியூஸுமே நான் மாத்துறேன். அவரு அதெல்லாம் ஒத்துப்பாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். சரி, இந்த மாதிரி எனக்கு தெரியும் பாத்தீங்களா, இந்த விஷயத்துல அவர் ஒத்துப்பாரு எனக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து கன்வின்சிங்கா இருக்கக்கூடிய காம்போஸ் தான் நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. பிரைஸ் வைஸ் அண்ட் காம்போஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கன்வின்சிங். மற்ற இடத்துல காம்போன்னு சொல்லிட்டு தேவையில்லாத பொருள் இல்ல லோக்கல் பொருள் இது மாதிரிலாம் கொடுப்பாங்க. நம்ம அப்படி கிடையாது. நம்ம ஒரு காம்போ கொடுக்குறோம்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அது மாதிரி பொருள் தான் நம்ம வந்து காம்போ கொடுப்போம். டிவி மட்டும் தரம் கிடையாதுங்க, இந்த காம்போல கொடுக்குற ஒவ்வொரு பொருளுமே தரமான பொருளா கொடுத்துட்டு இருக்காங்க. டிவி மட்டும் கிடையாது, எல்லாமே உங்களுக்கு வந்து தரத்துல இவங்களை காம்ப்ரமைஸ்ன்றது கிடையவே கிடையாதுங்க. எல்லாமே பெஸ்டான தரத்துல தான் கொடுத்துட்டு இருக்காங்க. தரத்துல மட்டும் இல்லைங்க, ரேட்லயுமே. அதுதான், தரத்துல மட்டும் இல்லை, ஒரே பேஸ்ல சொல்லணும் அப்படின்னா வேற லெவல் தான் சொல்ல முடியுங்க. இது எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி எல்லா சைஸுமே நம்ம காம்போ வச்சிருக்கோம். நீங்க அதை பத்தி டீடைல் தெரியும்னா இதை கண்டிப்பா கால் பண்ணுங்க. கண்டிப்பா 24x7 உங்களுக்கு வந்து கஸ்டமர் சப்போர்ட் இருக்கு. கண்டிப்பா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சர்வீஸ்லாம் எப்படி? சர்வீஸ்லாம் வந்து டைரக்டா நம்ம வந்து வீட்டுக்கு வந்து பண்ண மாட்டாங்க. வேணா நம்ம லோ காஸ்ட் பண்றனால எல்லா ஊருக்கும் நம்ம வந்து டெலிவரி கொடுக்கறனால வீட்டுக்கு வந்து பண்ண மாட்டாங்க. நீங்க எந்த பிரான்ச்ல நியர் பை எடுக்கிறீங்களோ அங்க கொண்டு போனீங்க தாராளமா பண்ணி கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம வந்து இந்த பிரான்ச் வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் சென்டரோட ஆரம்பிச்சிருக்கோம். மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் சர்வீஸ் சென்டர் இருக்கு. பிரச்சனையே இல்ல. நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா சர்வீஸ் எதுனா நம்ம இங்கே வந்து பண்ணிக்கலாம் தாராளமா. எல்லா சப்போர்ட்டும் கொடுத்துட்டாங்க. அப்ப பிரச்சனை இல்ல, வாரண்டி இருக்கு, நமக்கு சர்வீஸ் இருக்கு, விலை கம்மியா இருக்கு, தரமாவும் இருக்கு. அப்புறம் என்ன யோசிக்கிறீங்க? டக்குன்னு என்ன மாதிரி வாங்கிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு பொருள் வாங்குறது 10 பொருள் கிடைக்குதுங்க. சும்மாவா விடுவோம், வாங்கிட்டு கலக்குறோம். சார் நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல அட்ரஸ் டீடைல்ஸ், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே சேர்த்து நான் கொடுத்துருக்கேன். தாராளமா ரெஃபர் பண்ணி டேட்டா விசிட் பண்றவங்க டேட்டா விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சிஓடி ஆப்ஷன்ஸ்ல நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லா சிஓடி மட்டும் இல்லங்க, நம்ம கிட்ட இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்கு. இஎம்ஐல வேணாலும் நீங்க பஜாஜ் இஎம்ஐ இருக்கு, கிரெடிட் கார்டு இஎம்ஐ இருக்கு, டெபிட் கார்டு இஎம்ஐ இருக்கு. எதுல வேணுமோ நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். என்ன ப்ரோ எதுதான் இல்லைன்னு சொல்லுவீங்க நீங்க? எதுவுமே இல்லைன்னே ட்ரிபிள் பொறுத்த வரைக்கும் இருக்காதுங்க, எல்லாமே எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்ல, நம்ம கிட்ட வந்து ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இது மாதிரி எந்த பொருள் வேணாலும் நீங்க கால் பண்ணி கேட்டீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கே வந்து டெலிவரி கொடுத்துருவாங்க. அது மாதிரி எல்லா பொருளுமே நம்ம கிட்ட இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா திருச்சி மெயின் பிரான்ச்ல இருக்கு. ஹோம் அப்ளையன்ஸ் எல்லாமே அங்க இருக்கு. உங்களுக்கு எங்க டெலிவரி கேட்குறீங்களோ அங்க வந்து தாராளமா டெலிவரி கொடுத்துருவாங்க. விஜய் சொன்ன மாதிரி பிராண்டிங் நம்ம ஸ்பெஷலிஸ்ட்ன்ற மாதிரி RRR வந்து டிவி தான் ஸ்பெஷலிஸ்ட். இதுக்கு தேவையான எல்லாமே நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா பை பை, டேக் கேர், தேங்க்யூ.